தேவரீர் வருக. தங்கள் வருகையால் எங்கள் திருமடம் பெருமையுறுகிறது. உள்ளே வாருங்கள். அமரநீதி, தாங்கள் நலமா? தங்கள் குடும்பத்தினர் நலமா? நாங்கள் யாவரும் நலம். தங்கள் முகம் எனக்கு மிகவும் பரிச்சயமாக தோன்றினாலும் நான் இதுவரை தங்களை கண்டதில்லை என்றே நினைக்கிறேன். நீங்கள் இப்பகுதிக்கு புதியவர் போல் தெரிகிறீர். இதற்கு முன்பு இங்கே வந்திருக்கிறீர்களா? நான் புதியவன் இல்லை அமரநீதி, பழையவன், மிகவும் பழையவன். இந்த பிரபஞ்சம் எங்கும் அலைந்து திரிந்து கோடானு கோடி ஆண்டுகள் பழையவனாகிவிட்டேன். சிவனடியார்களுக்கு வயதில்லைதான். ஒரு சிவனடியாரின் வயதை கணக்கிட வேண்டுமென்றால் உலகின் முதல் சிவனடியாரின் வயதிலிருந்து கணக்கிட வேண்டும் என்று வேதங்கள் சொல்கின்றன. நீங்கள் கோடான கோடி ஆண்டுகள் பழையவர்தான். நான் தான் புரியாமல் தாங்கள் புதியவர் என்று கேட்டுவிட்டேன். என் பிழையை மன்னித்தருளுங்கள். இது மன்னிக்கும் அளவிற்கு பெரும் பிழையல்ல அமரநீதி. இதுதான் தாங்கள் சிவத்தொண்டிற்காக கட்டிய மடமோ? நன்றாக இருக்கிறது. இதமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. இங்கு படுத்தால் நிம்மதியாக உறக்கம் வரும். உறங்குவதை பற்றி பிறகு யோசிக்கலாம். நாங்கள் சிவனடியார்களுக்காக திருவமுது தயாரித்திருக்கிறோம். முதலில் திருவமுது உண்டு, பிறகு நீங்கள் ஓய்வெடுக்கலாம். தொலைதூரத்திலிருந்து நடந்தே வந்திருக்கிறேன் அமரநீதி. என் களைப்பு நீங்க முதலில் நான் நீராட வேண்டும். சிவனடியார்கள் திருநீராடுவதற்கென்றே மடத்தின் பின்புறம் பெரிய நீர்த்தொட்டிகள் அமைத்திருக்கிறேன். அதில் குளிர்ந்த நீர் நிறைந்துள்ளது. தாங்கள் தங்கள் களைப்பு நீங்க அங்கே திருநீராடலாம். அமரநீதி, திருநல்லூரில் கங்கையைப் போல காவேரி இரு கரை தொட்டு பிரவாகம் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கு சென்று நீராடாமல் ஒரு தொட்டியில் நீராடுவதா? அது காவேரியை அவமதிக்கும் செயல். வெறும் பாவமாகிவிடும். எனக்கு சிறிது நேரம் கொடுப்பீராயின் நான் காவேரியில் போய் நீராடி வருவேன். தங்களின் திருவுளப்பாங்குபடியே நடக்கட்டும். நீங்கள் காவேரிக்கு போய் திருநீராடிவிட்டு வாருங்கள். நாங்கள் அமுது படைக்க காத்திருக்கிறோம். ஒரு விஷயத்தில் மட்டும் தேவரீர் கவனம் கொள்ள வேண்டும். காவிரியில் சுழல் அதிகம். தாங்கள் ஆழமான பகுதிக்கு செல்லாமல் கரையிலேயே நின்று நீராடி வர வேண்டும். ஓ, தங்கள் காவேரியின் சுழல் என்னை இழுத்துக்கொண்டு போய்விடுமோ? என்னை இழுத்துக்கொண்டு போகும் அளவிற்கு அத்தனை வலுவானதா?
தங்கள் காவேரியின் சுழல்? தாங்கள் கங்கையை அறிந்தவர். காவேரியின் சுழல் தங்களுக்கு சாதாரணமாகத்தான் தெரியக்கூடும். என்றாலும் நான் காவேரியை மட்டுமே பார்த்து வளர்ந்தவன். அதனால் எச்சரிக்க தோன்றியது. என் பிழையை பொறுத்தருள வேண்டும். சிவனடியார்கள் மீதான உனது அன்பு புரிகிறது அமரநீதி. நான் போய் வருகிறேன். வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் என்னை அமரநீதி அமரநீதி என்று பெயர் சொல்லி அழைக்கிறீர்கள். நீங்கள் என் பெயரை உச்சரிக்கும் போது எனக்கு சிலிர்ப்புண்டாகிறது. என்னை மிகவும் நன்கு அறிந்த ஒருவர் அழைப்பது போலவே இருக்கிறது. என்னை தங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? உமது பெயர்தான் கைலை வரை ஒலித்துக் கொண்டே இருக்கிறதே. உம்மை நான் எப்படி அறியாமல் இருக்க முடியும்? கைலை வரை என் பெயர் தெரிந்திருக்கிறதா? சிவனடியார்கள் எங்கள் மடத்தை அத்தனை தூரம் நினைவில் வைத்திருக்கிறார்களா? கைலையையும் கடந்து உமது பெயரை கொண்டு செல்லவே யாம் இங்கு வந்தோம். கைலையையும் கடந்து என்றால் அது எங்கனம்? மற்ற சிவனடியார்களெல்லாம் கைலையுடன் தன் பயணத்தை நிறுத்திக் கொண்டு விடுவார்கள். நான் அப்படி அல்ல. இந்த உலகம் முழுவதையும் வலம் வருகிறவன். போகிற இடமெல்லாம் உன் பெயரை ஒரு முறை சொன்னால் உன் புகழ் கைலாயத்தையும் கடந்துவிடும் தானே. அது எங்கள் பாக்கியம். அதன்பின் சிவனடியார்கள் உலகெங்கிலும் இருந்து எங்கள் மடத்திற்கு வருவார்கள். நாங்கள் இன்னும் அதிக தொண்டு செய்ய வாய்ப்பு கிட்டும். மிக்க நன்றி தேவரீர். ஆமாம், அது என்ன துலாக்கோல்? ஒரு மடத்தில் துலாக்கோலுக்கு என்ன வேலை? சிவத்தொண்டு போக மற்ற நேரங்களில் வணிகமும் செய்கிறீரோ? தேவரீர், மன்னிக்க வேண்டும். அது வணிகம் செய்வதற்காக அல்ல. எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கிறது. அதன் பொருட்டு என் மகனின் பிறந்த தினத்தன்று ஒவ்வொரு ஆண்டும் அவனது எடையளவு பொருட்களை சிவனடியார்களுக்கு தானம் செய்து வருகிறேன். அவனின் எடை அறிவதற்காகத்தான் இந்த துலாக்கோல். ஓஹோ, மகனின் எடையளவு பொருட்களா? கேட்க பெருமையாகத்தான் இருக்கிறது உமது சிவத்தொண்டுகள். சரி, நான் போய் நீராடிவிட்டு வருகிறேன். அப்படியே ஆகட்டும் ஐயனே. அமரநீதி, உமது மடத்தில் ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கிறதா? தேவரீர், என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் 2 கோவணங்கள் இருக்கின்றன. என் கோவணங்கள் எனக்கு பொக்கிஷம். நான் என் கோவணங்களை தவிர பிறர் தரும் கோவணங்களை பயன்படுத்த மாட்டேன். வெளியில் மழை வரும் போல் இருக்கிறது. நான் கோவணத்தை என்னுடன் எடுத்துச் சென்றால் அது மழையில் நனைந்துவிடும். உம்மிடம் கொடுத்துச் சென்றால் அதை பத்திரமாக வைத்திருந்து நான் வந்தவுடன் திருப்பித் தர முடியுமா? தேவரீர், எங்கள் மொத்த மடமும் பாதுகாப்பானதே. அது மட்டுமல்லாமல் கூடுதல் பாதுகாப்பான இடங்களும் எங்கள் மடத்தில் உண்டு. நீங்கள் ஒரு கவலையும் இல்லாமல் தங்களின் கோவணத்தை கொடுத்துச் செல்லுங்கள். அதனை மிகவும் பத்திரமாக வைத்திருந்து தாங்கள் வந்ததும் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன். நீங்கள் ஏன் பயம் கொள்ள வேண்டும்? இதை பத்திரமாக வைத்திருப்பதில் சிரமம் இருக்குமென்றால் நீர் இப்போதே சொல்லிவிடலாம். நனைந்தால் கூட பரவாயில்லை என்று நானே கொண்டு சென்று விடுகிறேன். ஐயனே, இது என்ன விளையாட்டு பேச்சு? எத்தனை சிவனடியார்களை போற்றி வழிபட்டு அனுப்பி வைக்கிறேன். ஒரு கோவணத்தை பத்திரமாக வைத்திருக்க என்னால் முடியாதா? நீங்கள் கவலையின்றி போய் வாருங்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன். அமரநீதி, நான் மறுபடியும் சொல்கிறேன், கோவணம் என்று அலட்சியமாக இருந்து விடாதீர். இது எனக்கு விலை மதிப்பற்ற பொக்கிஷம். இது கோவணம்தான் என்றாலும் நீங்கள் தரும் அழுத்தத்தை நான் புரிந்து கொள்கிறேன். உங்கள் கோவணம் மிக பத்திரமாக இருக்கும். இதை நான் என் இதயத்தை மார்பு பாதுகாப்பதைப் போல பாதுகாப்பேன். என்னை இறைவன் பாதுகாப்பது போல பாதுகாப்பேன். நீங்கள் கவலையற்று போய் வாருங்கள். சரி அமரநீதி,
நான் போய் வருகிறேன். மகேஸ்வரி, மகேஸ்வரி, இதோ வருகிறேன். நமது இரும்பு பெட்டியின் திறவுகோல் எங்கிருக்கிறது? திறவுகோலுக்கு இப்பொழுது என்ன தேவை வந்துவிட்டது? நான் இந்த கோவணத்தை இரும்பு பெட்டியில் வைக்க வேண்டும். கோவணத்தை இரும்பு பெட்டியில் வைக்கிறீர்களா? இரும்பு பெட்டியில் பொன்னையும் ஆபரணங்களையும் தானே வைக்க வேண்டும். கோவணத்தை எதற்கு அங்கே வைக்க வேண்டும்? இல்லை மகேஸ்வரி, இப்பொழுது ஒரு சிவனடியார் வந்தார். அவருடைய கோவணம்தான் இது. அவர் இந்த கோவணம் அவருக்கு பொக்கிஷம் என்றும் இதை மிகவும் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுச் சொன்னார். அதனால்தான் இரும்பு பெட்டியில் வைக்கலாம் என்று முடிவு செய்தேன். நீங்கள் சொல்வது எனக்கு நகைப்பாக இருக்கிறது. ஒரு கோவணத்தில் என்ன இருக்கிறது? நம்மிடம் இல்லாத கோவணமா? சரி, அப்படியே அது அவருக்கு முக்கியம் என்றாலும் நம் மடத்தில் பத்திரத்திற்கு என்ன குறைச்சல்? இங்கே நம்மை தவிர வேற யார் இருக்கிறார்கள்? நம்மை மீறி ஒரு கோவணம் எங்கே போய்விடும்? அந்த வெளித்தீண்டிலேயே கோவணத்தை வையுங்கள். அது எங்கும் போய்விடாது. மேலும் நானும் இங்கேதான் இருக்கப் போகிறேன். அந்த பொக்கிஷத்தை யாரும் எடுத்து விடாதபடி நான் பார்த்துக்கொள்கிறேன். இல்லை மகேஸ்வரி, அந்த சிவனடியார் மிகவும் குறிப்பிட்டு சொன்னார். எனக்கென்னவோ இந்த கோவணத்தை மிகவும் பாதுகாப்பான இடத்தில் வைப்பதுதான் சரியென்று படுகிறது. அப்படியென்றால் உங்கள் விருப்பப்படியே அந்த கோவணத்தை இரும்பு பெட்டியில் வையுங்கள். திறவுகோலையும் உங்கள் மடியிலேயே கட்டி வைத்துக் கொள்ளுங்கள். பொன்னோடும் ஆபரணங்களோடும் அந்த கோவணம் பத்திரமாக இருக்கட்டும். அப்படியே செய்கிறேன் மகேஸ்வரி. இந்தாருங்கள். மகேஸ்வரி, பெட்டியை பூட்டிவிட்டேன். திறவுகோல் என் மடியிலேதான் இருக்கிறது. இருந்தாலும் நீ பெட்டியின் மீது ஒரு கண் வைத்துக்கொள். எனக்கு சிரிப்பு மூட்டாமல் போய் வேறு வேலை ஏதாவது இருந்தால் பாருங்கள். ஒரு குண்டுமணி காணாமல் போகாத இந்த மடத்தில் கோவணம்தான் காணாமல் போகப் போகிறதா என்ன? என் இத்தனை கால வாழ்வில் ஒரு கோவணத்தை திருடுகிற திருடனை நான் கேள்விப்பட்டதே இல்லை. பூனை எலிகள் கூட கோவணத்தை எடுத்துச் சென்றதாக கேள்விப்பட்டதும் இல்லை. நீங்கள் போய் வேறு வேலைகளை பாருங்கள். மகேஸ்வரி, நீ அந்த சிவனடியாரை பார்த்தாயா? இல்லை ஐயனே, நீங்கள் பேசிக்கொண்டிருந்த சத்தம் மட்டும் கேட்டது. பூஜை பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தேன். அதனால் எழுந்து வரவில்லை. நீ அவரை பார்த்திருக்க வேண்டும். தெய்வ கடாட்சம் என்று ஒரு வார்த்தை சொல்வோமே, அப்படி தெய்வ கடாட்சம் நிறைந்த ஒரு முகம் அவருக்கு. நான் எத்தனையோ சிவனடியார்களை பார்த்திருக்கிறேன். இவரை போன்ற தீட்சணியம் நிறைந்த விழிகளை கொண்ட ஒரு சிவனடியாரை பார்த்ததே இல்லை. தீட்சணியமும் கருணையும்
ஒருங்கே நிறைந்த விழிகள், ஞானம் நிறைந்த நெற்றி. அவர் அமரநிதி அமரநிதி என்று வார்த்தைக்கு வார்த்தை என் பெயரை சொல்லிக் கொண்டே இருந்தார். அவர் ஒவ்வொரு முறை என் பெயரை உச்சரிக்கும் போதும் எனக்குள் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டதை நான் உணர்ந்து கொண்டே இருந்தேன். அந்த சிலிர்ப்பு சாதாரண சிலிர்ப்பு அல்ல, தியானத்தின் ஒரு நிலையில் உண்டாகும் சிலிர்ப்பு அது. அது ஒவ்வொரு முறை அவர் என் பெயரை உச்சரிக்கும் போதும் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. அவர் சாதாரணமாகத்தான் பேசினார். ஆனால் வார்த்தை ஒவ்வொன்றும் மந்திர உச்சாடனத்தில் ஒலிக்கிற தேவ வாக்கியங்கள் போல் எனக்குள் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவர் எனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த போது இருந்த பரவசமும் அவர் சென்ற பின்னும் என்னை விட்டு மாறவே இல்லை. இது ஒரு புது அனுபவம் மகேஸ்வரி. இதைப்போல ஒரு பரவசத்தை நான் இதற்கு முன் பெற்றதே இல்லை. தவத்தில் சிறந்த சிவனடியார்கள் சிலருக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உணர்ந்ததில்லை. நீங்கள் சொல்வதை பார்த்தால் அவர் தவத்தில் சிறந்த ஒருவராகத்தான் இருப்பார் என்று நினைக்கிறேன். நம் வாழ்நாளில் அப்படி ஒருவரை ஒரு முறை சந்தித்தால் போதும். நாம் சிவபெருமானின் பாதம் தொட்டு வணங்கிய அருளை பெறுவோம். அவர் வரட்டும், நம் மைந்தனுடன் சேர்ந்து அவர் பாதம் தொட்டு வணங்கலாம். சீக்கிரம் அமுதை தயார் செய்து முடி. அவர் ஏற்கனவே களைத்திருந்தார். வந்ததும் அமுது உண்ணச் செய்வோம். நான் முன்கட்டில் இருக்கிறேன். மகேஸ்வரி, எதற்கும் இந்த பெட்டியின் மீது ஒரு கண் இருக்கட்டும். திறவுகோல் உங்கள் மடியில்தானே இருக்கிறது. அந்த சிவனடியாரை சந்தித்த பதட்டத்தில் உங்களுக்கு குழப்பம் வந்துவிட்டது. சரி, பெட்டியின் மேல் நான் ஒரு கண் வைத்துக் கொள்கிறேன். நீங்கள் போய் வாருங்கள். சரி சரி, நான் செல்கிறேன். மழை வருவது போல் இருக்கிறதே. அந்த அடியார் இன்னும் வரவில்லை. இந்நேரத்திற்கு அவர் குளித்து முடித்திருக்க வேண்டும். எங்கே சென்றிருப்பார்? மழை வருவதற்குள் மடத்திற்கு வந்துவிட வேண்டும். இறைவா, வாருங்கள் தேவரே. திருநீராடி விட்டீர்களா? என்ன இவ்வளவு ஈரம்? மழையில் நனைந்தபடி வந்தீர்களோ? மழை என்ன செய்துவிடும் அமரநீதி? வெயிலிலும் மழையிலும் கிடந்த கட்டை இது. எனக்கொன்றும் ஆகாது. நான் சொன்னது பலித்து விட்டது பார்த்தீரா? மழை வரும் என்றேன், வந்தே விட்டது. இதற்குத்தான் முன்னெச்சரிக்கையாக என் கோவணத்தை உம்மிடம் கொடுத்துச் சென்றேன். நல்லது, போய் என் கோவணத்தை எடுத்து வாரும். இதோ ஒரு நொடியில் எடுத்து வருகிறேன்.